ஸோ தட் வாஸ் அ வெரி மோட்டிவேஷனல் ஒன். அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ வந்து நீங்க கவனிச்சுட்டு இருங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய இதுல வந்து இது ப்ரிப்பரேஷன்ல வந்து அத இன்கார்ப்பரேட் பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா, அவங்க அச்சீவ் பண்ண மாரி நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். தே ஆர் ஆல் அச்சீவர்ஸ். அவங்க பேசுறவங்க எல்லாருமே அச்சீவர்ஸ். ஐஏஎம்ல கேட்ல ஃபினிஷ் பண்ணி ஐஏஎம் போறதெல்லாம் ஈஸி கிடையாது. அந்த மாரி அதில் அவங்க மேடம் ஒன்று சொல்லியே ஆகும். இப்போ நாங்கள்லாம் ஐஏஎம்ல போய் சேர்ந்துட்டோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது நம்ம ராதா தான். அப்பப்போ எங்களுக்கு டவுட் வந்துடும். சப்ஜெக்டே தெரியாது மேத்ஸ் எல்லாம். ஆனால் ராதா வில் பி தேர் டு அவர் ரெஸ்கியூ. அவன் வந்து கம்மியாக தான் படிப்பான். ஆனால் அவனுக்கு எப்படியே புரிஞ்சிடும். எங்களுக்கெல்லாம் என்ன முட்டினாலும் புரியாது. ஆனால் அவன் சொல்லிக் கொடுப்பான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு யதார்த்தமாக சொல்லிக் கொடுப்பான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அதனால அவங்க குடுக்குற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பீப்புள் ஹூ அச்சீவ்ட் அவங்க கிட்டேருந்து நீங்க டிப்ஸ் வாங்கிட்டு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ நவ் வி கோ ஆன் டு அவர் சப்ஜெக்ட். இப்போ நான் வந்து திருப்பி இன்னைக்கு போன தடவை விட நிறைய வந்திருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட், இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது யோசிச்சு வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த கிளாஸ் அதை சொல்லுங்க. உங்களுக்கு எதுல வந்து நாம யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட். ஏன்னா டைம் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. ஸோ ஃபுல் புக்கும் உட்காந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் டு கவர்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் we don't have டைம். ஏன்னா ஸ்கூல்ல வந்து டெய்லி உங்களுக்கு பயாலஜி கிளாஸ் இருக்கும். they will be able to finish it. நமக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போக முடியல. அதனால நீங்க வந்து ஏதானும் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் ஏரியா இருந்தது அந்த சப்ஜெக்ட்லன்னு சொன்னா சொல்லுங்க. நம்ம அதை பண்ணலாம், கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஆல்ரைட். இப்போ வந்து சந்தோஷ் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சந்தோஷ் சுபாரிணி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சொன்னாங்க, அந்த ஃப்ளாரல் ரெப்ரஸன்டேஷன்ல ஏஸ்டிவேஷன்ல வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஏஸ்டிவேஷன் இருக்கு ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல அப்படின்னு. கரெக்ட். அவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். நானும் நிறைய அந்த ஸ்டேட் போர்ட் புக்கையும் பார்த்தேன், கூகுள் பண்ணியும் பார்த்தேன். 5th டைப் ஒன்று இருக்கு, குவின்சென்ஷியல் ஏஸ்டிவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இந்த குவின்சென்ஷியல் ஏஸ்டிவேஷனும் வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷனும் வந்து அது எல்லாமே எம்பிரிக்கல் எஸ்டிவேஷன் மாதிரியே தான். அதாவது எப்படின்னா அசெண்டிங் எம்பிரிக்கல் அண்ட் டிசெண்டிங் எம்பிரிக்கல், அது வந்து இதோட சப்குரூப்ஸ் தான். எம்பிரிக்கல் எஸ்டிவேஷனோட சப்குரூப்ஸ் தான் அது ரெண்டுமே. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்சனலாக வந்து அது இன்னும் ரெண்டும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. நான் நிறைய ஃப்ளவர்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தவிர நிறைய ஃப்ளவர் இமேஜஸ்லாம் கூட நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அதில் அரேஞ்ச்மெண்ட், ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து பெருசாக எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ப்ராபப்ளி அந்த அளவுக்கு மைன்யூட்டாக அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எனிவே இட்ஸ் குட் டு நோ. அது என்னன்னாக்க நான் உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஷேர் பண்ணுறேன். அதில் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இதில் எனக்கு வரைஞ்சி காட்ட முடியாது. ஸோ ஐ ஷேர் அ புக். ஓகே. Yeah, we'll be doing digestive system தான் இப்போ. As I told you in the last class, நம்ம வந்து கொஞ்சம் அந்த PowerPoint presentation வச்சு பண்ணினோம் லாஸ்ட் கிளாஸ். இதில் வந்து we will see how it is given in the book. And we will also go back to the PowerPoint presentation and finish the chapter. Okay. அதுக்கு முன்னாடி I just want to give an idea about that quintessential இப்போ அந்த எஸ்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் how many எஸ்டிவேஷன் நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? anybody? 5. No, first I said 4 yesterday. 4 estivation ma'am. Valvate estivation, vexillary estivation, valvate twisted estivation, imbricated estivation.
இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் மேம். மேம் இம்ப்ரிகேட் மட்டும் ஒரு வாட்டி சொல்றீங்களா மேம்? சொல்கிறேன்ப்பா. இம்ப்ரிகேட், ட்விஸ்டட் அண்ட் வெக்ஸிலரி. சரி, வேல்வேட். ஓகே. இப்போ இதுதான் வந்து 4 நான் சொன்னேன். நீங்க வந்து இன்னொன்னு இருக்குன்னு சொன்னதுனால நான் பார்த்தேன். குயின்சென்ஷியல் ஏஸ்டிவேஷன் இன்னொன்னு இருக்குதான். யூஆர் ரைட். ஆனா ஐ எம் டெல்லிங் யூ, இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன் அண்ட் குயின்சென்ஷியல் ஏஸ்டிவேஷனுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதில் எக்ஸ்பிளைன் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து 5 பெட்டல்ஸ் இருக்குன்னா இப்படி அரேஞ்ச்மெண்ட் ஜஸ்ட் ஒரு டச்சிங்கில், அதாவது நம்ம வந்து சர்க்கிளில் நிற்கும் போது கையை ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிட்டு டச் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வேல்வேட் எஸ்டிவேஷன். ஓகேவா? அப்புறம் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படி ஆல்டர்னேட்டாக இப்படி இருக்கிறது, இதுதான் ட்விஸ்டட். இந்த மாதிரி இருந்தால் ட்விஸ்டட். இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷனுங்கிறது வந்து இப்படி இருக்கும். அப்புறமா வந்து ஏதாவது ஒன்று ஃபுல்லாக இப்படி இருக்கும், தென் இப்படி போகும், தென் இப்படி வரும். அது ட்விஸ்டாகவும் இல்லாமல், அதாவது இப்படி ஒரு பெட்டல் ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்கும். இது வந்து ஒன்று மேபி கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கலாம். இது பாருங்க, இது வந்து இது கம்ப்ளீட்டாக வெளில இருந்தால் இதுக்கு 2 சைடும் உள்ளே வந்துடுது. ஸோ ஒன்று கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்குது. இது வந்து ஒன்று வந்து ஆல்டர்னேட்டில் வருது, ட்விஸ்டட் வருது. இந்த மாதிரி கமாசமான இருக்கிறது வந்து இம்ப்ரிகேட். ஓகேவா? புரிஞ்சுதா? வெக்ஸிலரிங்கிறது வந்து என்னன்னா, இட்ஸ் அதாவது வந்து ஒரு பெரிய பெட்டல், அது வந்து வெளியில இருக்கிறது அவுட் சைடு. அதுக்கப்புறம் 2 தட் நம்ம வந்து இது வந்து விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து கீல். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன். ஆல்ரெடி இப்போ இதுல வந்து 2 சப் குரூப்ஸ் இருக்கு. இப்போ என்சிஆர்டியில் வந்து இது 4 தான் ஏஸ்டிவேஷனுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் மற்றதுலலாம் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷனோட சப் குரூப் 2 இருக்கு. அதுல ஒன்று வந்து வெக்ஸிலரி அண்ட் இன்னொன்று வந்து குயின்கன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் என்னன்னா, ஒன்று வந்து வெக்ஸிலரி வந்து டிசெண்டிங் எஸ்டிவேஷன், குயின்கன்ஷியல் வந்து அசெண்டிங் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஐ டோன்ட் see much difference. ஆனஸ்டாக சொல்லணும்னா எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. பட் எனிவே, இப்போ இது வந்து டிசெண்டிங் எஸ்டிவேஷன். இப்போ மேலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெரிய விங்ஸ் மாதிரி இருக்கிற அந்த விங் பெட்டல், தென் லேட்ரல் பெட்டல்ஸ் அண்ட் கீல் இப்படி இருக்கு இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் வருது, இப்படி வருது. இது அப்படியே தலைகீழ போடுங்க. இது வந்து வெக்ஸிலரி. ஓகே, இது அப்படியே தலைகீழ போட்டிங்கன்னா இது வந்து கீழே வருது, இப்படி வந்து இதில் வந்து இப்படி ஒன்று வருது. இந்த மாதிரி இருக்காது, பட் இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா திஸ் இஸ் குயின்கன்ஷியல். அவ்வளோதான். இட்ஸ் ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ தெரில, யூ கேன், இது வந்து ஜஸ்ட் an added இன்ஃபர்மேஷன் மாதிரி இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நோ ஹார்ம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் மேம். ஆல் ரைட். So now we go back to the digestive system and absorption. ஓகே, இப்போ வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்சார்ப்ஷனில் வந்து வாட் டிட் வி see yesterday, நம்ம ஜஸ்ட் குயிக்காக நான் ஐல் கோ த்ரூ திஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது we need all the கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அந்த மாதிரி நிறைய வாட்டர் எல்லாமே நம்ம சாப்பிட்றோம்.
சாப்பிடும்போது அது இட் கோஸ் த்ரூ த ஈசோஃபேகஸ் இன்டு த ஸ்டமக் அண்ட் தென் லாட் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் ஜூசஸ் கம் ஃப்ரம் வேரியஸ் கிளான்ஸ். ஆக்சுவலாக நம்ம பாடியில் நிறைய கிளான்ஸ் இருக்கு, இருந்தாலும் டைஜஷனுக்கு என்ன யூஸ் ஆகுதோ, டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு என்ன கிளான்ஸ் என்சைம்ஸ் தேவைப்படுறதோ அதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய கிளான்ஸ் வருது. ஸோ ஐம் கோயிங் டு சி எவ்ரி திங் இன் டீட்டெயில். அந்த மாதிரி வருது. தென் தட் இஸ் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி தென் இட்ஸ் சென்ட் டு ஸ்மால் இன்டெஸ்டைன் where it is further broken down and absorbed. அதுக்கப்புறமா ஆல் த ஒன் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் அப்சார்ப் ஆகாத ரொம்ப பிரேக் டவுன் பண்ண முடியாததை வந்து தென் இஸ் சென்ட் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். அங்கே இந்த ரெக்டம்லேருந்து ஆனஸ்ல இட்ஸ் டிஸ்சார்ஜ் த்ரோன் அவுட். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் இது டைஜஸ்ட் சிஸ்டம்ங்கிறது அவ்வளோதான். இப்போ இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா எலிமெண்ட்ரி கெனால் இருக்கு. எலிமெண்ட்ரி கெனால் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத். அது ஃபுல்லாகவே நம்ம எலிமெண்ட்ரி கெனால் தான் சொன்னது. தட் எலிமெண்ட்ரி கெனால் மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பேசேஜ் வாட் த ஃபுட் கோ த்ரூ, அதை தான் நம்ம எலிமெண்ட்ரி கெனால் நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மவுத்துலேருந்து வந்து டங் இருக்கு. டங்குக்கு மேலே வந்து ஃபுட்டு உள்ளே போகிறது பக்கல் கேவிட்டின்னு சொல்கிறோம். அங்கே வந்து ஃபேரிங்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து அந்த எபிக்ளாட்டஸ் வந்து இட் க்ளோசஸ் த ட்ரக்கியா அண்ட் தென் அலவுஸ் த ஃபுட் இன்சைட் த ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்ங்கிறது ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து இருக்கிற ஒரு டியூப். இப்போ இது மவுத்தில் நிறைய டீத் இருக்கு. தென் டங்கு இதுக்குள்ளே இப்படி போய் இப்படி போகும். இங்கே வந்து எபிக்ளாட்டஸ் இப்படி பிளாக் பண்ணிக்கும் இந்த ட்ரக்கியாவை. ஸோ த ஃபுட் இஸ் பாஸ்ட் இன் டு த esophagus. ஓகேவா? ஸோ இந்த ஈசோஃபேகஸில் உள்ளே போகிறோடனே அப்புறம் ஸ்டமக் இருக்கு. ஸ்டமக்கு இந்த பக்கம் வந்து லிவர், தென் கேல் பிளாடர், அப்புறம் இந்த இடத்துல வந்து பேங்க்ரியாஸ். தென் அங்கேருந்து இட் கோஸ் டியோடினம் வந்து சி ஷேப்டு டியோடினம். And then in small intestine, then small intestine lende large intestine, then rectum and anus. Okay, so இது வந்து it's a very rough diagram. இதை வந்து பார்க்காதீங்க. எனிவே, ஸோ இந்த இதில் வந்து மவுத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீ டாக்ஸ் அபவுட் டீத். டீத்தில் வந்து என்னென்ன நம்ம பார்த்தோம்? நம்மளுடைய டீத் வந்து 3 டைப்ஸாக நம்ம வந்து 3 டைப்ஸ்னால் 3 டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த டீத்தில் வந்து 3 types of properties are there. என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the teeth வந்து embedded in the socket of jawbone. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். This explains why it is called thecodont. Socket of jawbone-னா இந்த ஒரு அந்த கம்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குள்ள அப்படியே சொருகி வச்ச மாதிரி இருக்கு. அப்படியே அதில் தான் அதோட பலத்தில் தான் அது நிற்கிறது நமக்கு டீத். ஓகே, அதனால இட் இஸ் கால்ட் டீகோடான்ட். அண்ட் தென் டைஃபயோடான்ட் அப்படின்னு சொன்னால் 2 stages ஆஃப் டீத் இருக்கு. அது என்ன 2 stagesங்கிறது என்னது? வாட் இஸ் தட்? பெர்மனன்ட் teeth. எஸ், பெர்மனன்ட் அண்ட் டெசிடியூவஸ் ஆர் டெம்பரரி. இப்போ டெம்பரரி டீத் மொத்தம் 20, அது 20 விழுந்து முளைக்கும். இது வந்து பெர்மனன்ட் வந்து மொத்தம் 32. 32ல் வந்து 4, 28 + 4, 28 வந்து உங்களுக்கு 18 இயர்ஸ்க்குள்ளவே வந்துடும். இந்த 4ங்கிறது கடைசியில் 18 இயர்ஸ்க்கு மேலே தான் அது முளைக்கும். அதனால அதை வந்து விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவோம். இது பாதியும் முளைக்கிறது வந்து ஒழுங்காக முளைக்காது, போனோம்னா முளைக்கும். ஸோ பாதி பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்டம் டீத் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா கண்ணாப்பிரான்னு முளைச்சு அது ஒரே ப்ராப்ளம் தான் கொடுக்கும். பட் சம் பீப்புள் தே வில் பி லக்கி இனஃப் டு ஹேவ் ஆல் த 32. ஆல்ரைட், ஸோ இது அது நெக்ஸ்ட் வாட் இஸ் இட்? இதெல்லாம் நம்ம திரும்பி வி வில் கம் பேக் டு திஸ் டயக்ராம் அண்ட் தென் see that. இப்போ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இது அனதர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த நம்மளோட ஹியூமன் டீத் என்னென்னா, இட் இஸ்
நம்ம தீகோடான்ட் பார்த்தோம், டைஃபயோடான்ட் பார்த்தோம், அப்புறம் திஸ் இஸ் ஆல்சோ ஹெட்ரோடான்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கு நமக்கு. ஒரே மாதிரி எல்லா பல்லும் இல்லை. 4 டைப் ஆஃப் பல்லு நம்மக்கிட்ட இருக்கு. என்னது? இன்சிசர்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கிறது, கெனைன்ஸ் அப்படின்னா டேரிங் டீத், சைட்லலாம் அப்படி ஒரு நீட்டாக ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மீட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எவல்யூஷனில் வந்து எல்லாமே மாறி வந்திருக்கு நமக்கு இப்போ. we have gone through a lot of evolution இல்லையா? ஹியூமன் ஹோமோசாப்பியன் வரதுக்கு முன்னாடி there's been lot of evolution. ஸோ அந்த எவல்யூஷனில் இந்த டீத் எல்லாம் ரீஸ்ட்ரக்சர் ஆகி மாறி வந்திருக்கு நமக்கு. ஆக்சுவலாக இன்சிசர்ஸுங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலதுலாம் பல் அப்படியே அந்த நீங்கள் முன்னாடி அந்த பழைய மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க நமக்கு. பாட்டி அம்மா எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸ்டோரிஸ். அப்போ வந்து ராட்சசங்கள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து அப்படிம்பாங்க. சினிமால எல்லாம் கூட ராட்சசங்கள்லாம் பல்லு வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. சரி, ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டைனோசர் அப்படி அதெல்லாம் கூட பல்லு பெருசா வெளியில 2 பல்லு சைட்ல நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருந்து அது எவல்யூஷன்ல வந்து நமக்கு சின்னதா வந்திருக்கு. தட் இஸ் கால்ட் டேரிங் டெக். அதை பிடிச்சி டேர் பண்ணி தான் மீட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்போ அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அது வந்து தட் இஸ் கெனைன், ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் கடவாப்பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது ஸோ தீஸ் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் டீத். இப்போ இந்த டீத் ஃபார்முலான்னா இதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாயில் வந்து இப்போ இது வந்து திஸ் இஸ் நீங்கள் ஒன் சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க. வாட் டு சே, திஸ் இஸ் ரைட் லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் அப்பர் பார்ட், லோயர். ஓகேவா? மேல் வரிசை, கீழ் வரிசை. இப்போ ஒரு சைடு மட்டும், லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் வரிசை, கீழ் வரிசை. இதில் வந்து 2 இன்சிசர்ஸ் இருக்கு, ஒரு கெனைன் இருக்கு, 2 ப்ரீமோலார் இருக்கு, 3 மோலார் இருக்கு. அதே மாதிரி கீழியும் இருக்கு. ஸோ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 8 + 8 16. ஸோ ஒரு பக்கத்துக்கு லெஃப்ட் சைடுக்கு டோட்டலாக 60. இதில் வந்து 8/8. அந்த 8ங்கிறது என்னென்ன மாதிரி டீத் அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த ஃபார்முலா. 2 1 2 3 2 1 2 3. இது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியான நம்பர் இல்லையா? 2 காமனாக வச்சுக்கோங்க, 1 2 3 1 2 3. ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் வே ஆஃப் ரிமெம்பரிங். ஸோ இது வந்து ஒரு பக்கம் 16, அதே மாதிரி இன்னொரு அனதர் சைட் ரைட் சைட் 16னா ரைட் சைடு. ஸோ டோட்டலி 32. பட் 32 வில் பி ஒன்லி ஆஃப்டர் 20-21 இயர்ஸ் ஓல்டு. 18 இயர்ஸ்க்கு மேலே தான் அது முளைக்கும், அந்த லாஸ்ட் 4 டீத். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஹார்டு கோட்டிங் இருக்கிறது. இந்த டீத்து மேலே ஹார்ட் கோட்டிங்க்கு வந்து எனாமல் சொல்லுவோம், டீத் எனாமல். அதனால தான் ரொம்ப ஓவராக ஒரு நாளைக்கு 4-5 தடவைலாம் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்ட் பிரிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரஷ்ஷு வந்து மீடியம் ப்ரஷ் இல்லாட்டா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ட் ப்ரெஷ்ஷை வச்சு ரொம்ப நீங்கள் தேய்ச்சி பல்ல அலுமினே இருந்தீங்கன்னா எனாமல் தேஞ்சு போயிடும். எனாமல் தேஞ்சு போயிடுச்சுன்னா தென் யூ கான்ட் ஹேவ் எனிதிங். டீத் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். எது சாப்பிட்டாலுமே கூசும், அந்த மாதிரி ஆகிடும். ஆல்ரைட். அப்புறம் தென் இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இதில் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டங்கு, அதில் வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கன் வந்து டங்கு மாதிரி இருக்கு. அந்த டங்கில் என்ன இருக்குன்னா அதில் வந்து ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. தட் இஸ் கால்ட் பேப்பிலே. இதில் தான் வந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் அந்த ஓரல் கேவிட்டி லீட்ஸ் டு ஃபேரிங்ஸ். குட்டியாக இருக்கும் அந்த ஷார்ட் ஃபேரிங்ஸ், ரொம்ப சின்ன போர்ஷன் தான் அது. அதில் வந்து தட் இஸ் அ காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர் ரெண்டுத்துக்குமே. ஸோ அதில் வந்து ஈசோஃபேகஸ் அண்ட் ட்ரக்கியா விண்ட் பைப்புக்கு போகிற அந்த ஃபேரிங்ஸ் வந்து அது என்ன ஆகிடுது, அது அந்த அதுக்கு பேர் அந்த பேசேஜ், அந்த பேர் கிளாட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு கார்டிலேஜ் சின்ன ஃப்ளாப் மாதிரி இருக்கும். தட் வில் க்ளோஸ் அந்த விண்ட் பைப், அந்த ட்ரக்கியாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எபிக்ளாட்டஸ், அதுக்கு பேர் அந்த ஃப்ளாப் பேர் எபிக்ளாட்டஸ். ஸோ தட் வில் அப்போ அது வழியாக ஃபுட்டு வந்து உள்ளே போகிறது. ஓகே, அண்ட் தென் உள்ள நீங்கள் ஈசோஃபேகஸில் உள்ளே போனதும்
இந்த இடத்துல வந்து இந்த தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டயகிராம் வந்து நேத்திக்கு பார்த்த டயகிராம்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி, மேல் போர்ஷன் இந்த போர்ஷன் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது, திஸ் இஸ் ஃபண்டஸ். இந்த போர்ஷன் வந்து கார்டியாக், அண்ட் திஸ் ஹோல் போர்ஷன் இஸ் கால்ட் த பாடி ஆஃப் த ஸ்டமக், அண்ட் இந்த இடம் வந்து பைலாரிக். ஓகே, இதுலேருந்து வந்து இதுலலாம் வந்து லாங்கிடியூட் நம்ம ஃபோல்டட் லாங்கிடியூட், அதாவது லென்த் வைஸ் ஃபோல்டு பண்ணியிருக்கு, மரமர மசில்ஸ் வரி வரியாக இருக்கலாப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்த மசில்ஸ் வந்து ஸ்டமக்கில் அப்படி தான் இருக்கும். ஓகே, அதனால அந்த மாதிரி லாங்கிடியூட் அண்ட் ஃபோல்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டேன், என்ன அதனால என்ன பெரிய யூஸ்னா, இட் அகாமடேட் லிட்டில் மோர். நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா கூட அது கொள்ளணும் இல்லையா, பிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா. சரி, ஒரு நாள் ஸ்லோவாக வந்து நீங்கள் நம்ம பார்க்கணும், சின்ன குழந்தைல சாப்பிட்ட மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது எல்லாமே நம்ம ஸ்டமக் அகாமடேட் எப்படி பண்ணுது, பிகாஸ் அதை நீங்கள் சாப்பிட சாப்பிட மசில் வில் கெட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நியூ செல்ஸ் வில் பி ஃபார்மிங் எவ்ரி டைம். அது செல்ஸ் ஓவராலாக வந்து ஸ்டமக்கும் கொஞ்சம் பெருசாகுது. அட் த சேம் டைம் இட்ஸ் ஆல்சோ ஏபிள் டு அகாமடேட் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும். ப்ளஸ் அது வந்து கன்ட்ராக்ஷன் அந்த ஸ்வெல்லிங் அதுக்கெல்லாமே அந்த டைப் ஆஃப் ஃபோல்டிங் வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல். ஆல் ரைட். அண்ட் தென் இது வந்து டியோடினம். இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து திஸ் கோஸ் அண்ட் ஜாயின்ஸ் த டியோடினம். டியோடினம்ங்கிறது த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இது வந்து சுப்பீரியர் போர்ஷன் ஆஃப் டியோடினம்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் சுப்பீரியர்னா ஏதோ ஒரு இதுதான் ரொம்ப வசதி அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. மேலே இருக்குது, அதனால சுப்பீரியர் டியோடினம். தட்ஸ் அ வே ஆஃப் நேமிங் கன்வென்ஷன் தான். ஸோ இது வந்து எப்படின்னா சி ஷேப்டில் எப்படி வரும் இந்த டியோடினம், இந்த மாதிரி சி ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட்ஸ் இருக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இது ஃபுல்லாக இந்த சி ஷேப்பில் இருக்கிறது தான் இருக்கும் இந்த டியோடினம். அண்ட் தென் அந்த போர்ஷன் தாண்டினதுக்கப்புறம் where is the diagram for this? One second, children. I think it's yeah, இதை பாருங்க. இதில் வந்து இங்கே வந்து you could look at this. இது வந்து C ஷேப்பில் இருக்குது. Then it goes to the intestine, all the folds, and this part is called jejunum. அந்த கீழே இருக்கிற part is ileum. அந்த இலியம் இஸ் இலியம்னோட அந்த போர்ஷன் வந்து இட் கனெக்ட் எண்ட் போர்ஷன் வந்து கனெக்ட்ஸ் டு த சீக்கம். இந்த போர்ஷன் சீக்கம் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து அகெயின் லாஸ்ட் கிளாஸ் விசா அதுவும் வந்து பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நேம் பண்ணுறாங்க. திஸ் அசெண்டிங் கோலோன், அதுக்கப்புறம் இது வந்து டிசெண்டிங் கோலோன், திஸ் இஸ் அசெண்டிங் கோலோன், தென் இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் கோலோன். ஏன்னா இப்படி நேராக போகிறதுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து சிக்மாய்டு கோலோன். இது வந்து நேத்திக்கு பார்த்து அந்த பவர் ப்ரெசன்டேஷன் இல்லை. சிக்மாய்டு கோலோன் ஏன்னா எஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த இடத்துல எஸ் மாதிரி வருது பாருங்க, திஸ் போர்ஷன், அதனால சிக்மாய்டு கோலோன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ரெக்டம், தென் ஆனஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹியர் த வெர்மி அப்பெண்டிக்ஸ் இங்கே இருக்குது பாருங்க, திஸ் இஸ் அப்பெண்டிக்ஸ். அது கூட போன கிளாஸில் நான் சொன்னேன் why it is like that reduced அப்படின்னு. ஓகே, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து இட்ஸ் லாட் ஆஃப் ஃபோல்டிங். அதில் வந்து ஃபிங்கர் லைக் ஃபோல்டிங் இருக்குது. ஃபோல்டிங் உள்ளுக்குள்ளே வந்து இப்படி 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 இருக்கும். தட் இஸ் கால்ட் வில்லி. அதில் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, தட் இஸ் மைக்ரோவில்லி. அது இன்சைடு இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் வெளியில் இருக்கிற அவுட்டர் போர்ஷன் இஸ் செரோசா, இன்னர் போர்ஷன் வந்து இன்னர் சர்க்குலர் அவுட்டர் லாங்கிடியூட் மஸ்குலாரிஸ் இது. தென் இது வந்து சப் மியூகோசா, இது மியூகோசா, இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது லியூமன். இந்த மியூகோசால தான் பார்த்தீங்கன்னா வில்லி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி இப்படி இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் வில்லி. அதில் வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மைக்ரோவில்லி மாதிரி இருக்கும்.
ஆல்ரைட். இத வந்து இன்னும் அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெடுப்புற பண்டில்ஸ் கேலரிஸ் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ நவ் யூ கேன் see இந்த வில்லி இதுல வந்து உள்ளுக்குள்ள வந்து they have capillaries and arteries எல்லாம் வர போறது. ஓகே. ஆல்ரைட். Alright, digestive glands also we have seen yesterday, in the last class. இதுல வந்து salivary glands இருக்கு. நாலு டைப் ஆஃப் gland பார்த்தோம் நம்ம. salivary gland, and then gastric gland, then liver, pancreas, அப்புறம் intestinal glandsம் கொஞ்சம் இருக்கு. அதுல ரொம்ப பெருசா இல்லைனாலும் இருக்கு. That is also secretes mucus and other essential enzymes to break down the food. That we will see in detail now. ஓகே. இதுல வந்து லிவர் பத்திலாம் எல்லாமே all those things we saw yesterday. Liver is the largest gland, weighing about 1.2 to 1.5 kilogram. அதுல வந்து that is two lobed இருக்கும். அதுல வந்து bile juice வந்து it comes and secrete ஆகி அது வந்து gall bladderல ஸ்டோர் பண்ணி that is released to the duodenum through a duct. அது சேம் டக்ட் அந்த டியோடினம் ஜாயின் பண்ற இடத்துல அந்த pancreasோட டக்டும் pancreatic juices and enzymes அதுவும் வந்து it comes and joins the same duct and then it's எல்லாமே together it's goes to the duodenum. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்பிங்டர்லாம் இருக்கு. ஸ்பிங்டர் இஸ் லைக் அ கார்க். நீங்க வந்து ஒரு வேல்வ் மாதிரி ஓப்பன் க்ளோஸ் வேல்வ் மாதிரி போறோம் அப்படின்னா டபக்கன் க்ளோஸ் பண்ணி நிறுத்திக்கிறது மாதிரி அந்த மாதிரி ஸ்பிங்டரோட ஜாப் அதுதான். ஓகே. அண்ட் அந்த ஜாயின் பண்ற இடம் அந்த என்ன சொல்றது அந்த ஜாயின் பண்ற அதாவது இந்த டியோடினம்ல வந்து ஜாயின் டக்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றது இல்லையா அந்த கிளால் பிளாடர்லேருந்து வர டக்ட் அண்ட் பேங்க்ரியாலேருந்து வர டக்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ண அந்த டியோடினம்ல ஜாயின் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிங்டரை தான் வந்து ஸ்பிங்டர் ஆஃப் மோடின்னு சொல்றோம். ஆல்ரைட். ஓகே. நவ் த டைஜஷன் ஆஃப் ஃபுட். டைஜஷன் ஆஃப் ஃபுட் வந்து என்ன பண்ணுறதுன்னா இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. நம்ம ஃபுட் சாப்பிட்றது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது வந்து திஸ் இஸ் டில் ஹியர் டில் வாட் எவர் வி சா நவ் வி ஹவ் டன் இட் இன் த லாஸ்ட் கிளாஸ். ஸோ அதில் வந்து அந்த பார்ட்டில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கேன் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட்? எஸ் மேம். ஆல்ரைட். எஸ் மேம். வெரி குட். ஸோ இது வந்து ஐ எம் இன்டெண்டிங் டு ஃபினிஷ் த சாப்டர் டுடே. உங்களுக்கு எல்லாருக்கும் டைம் இருக்கு இல்லையா? யூ கேன் சிட் ஃபார் half an hour 40 minutes இல்லையா? எஸ் மேம். ஆல்ரைட். ஓகே. இப்போ வந்து இந்த டைஜஷன் வந்து என்ன நம்ம ஆக்சுவலாக ஹவு இட்ஸ் ஹேப்பனிங். நம்ம வந்து சாப்பிட்றதுல வந்து சலைவா வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த சலைவால இருக்கிற என்சைம்ஸ் அண்ட் மியூக்கன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் லைசோம்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றது அதெல்லாம் தட்ஸ் பிரேக்கிங் டவுன். அதுல வந்து பைகார்பனேட்டும் இருக்கு, அயான்ஸ் இருக்கு. சலைவா ஹேஸ் அயான்ஸ், பைகார்பனேட், லைசோசோம் எல்லாமே இருக்கு அதுல. பிளஸ் மியூக்கஸ் இருக்கு. ஸோ அதோட நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா the food is broken down. About 30% of the starch is broken down. It's converted into maltose. இப்போ அந்த இது வந்து அதுக்கு பேர் அந்த மாதிரி ஒரு அரைச்சு நம்ம நல்லா கடிச்சு சாப்பிட்றதுனால அதை அரைச்சு அது உள்ள போற அதை வந்து நம்ம we say that is bolus. அந்த உள்ள போற ஃபுட் வந்து அது போலஸ்ன்னு சொல்றோம். அதை வந்து இட்ஸ் ஆல்சோ கால்ட் டீக்ளூட்டிஷன். ஓகே. இந்த போலஸ் வந்து ஃபர்தரா உள்ள போறது, உள்ள ஈசோஃபேகஸ்ல போயிட்டு தென் இந்த அது உள்ள போகும்போது அதுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ சக்சஸ் இது என்ன ஈசோஃபேகஸ்ல ஹவு இட்ஸ் சென்ட் இன்சைட் அப்படின்னா இட்ஸ் சக்சஸிவ் மஸ்குலர் கன்ட்ராக்ஷன்ஸ்ல வந்து உள்ள வந்து ஃபுட்டு வந்து உள்ள தள்ளுறது. தட் இஸ் கால்ட் பெரிஸ்டாலிஸ். ஓகே. த gastroesophageal sphincter வந்து கண்ட்ரோல்ஸ் த பேசேஜ் ஆஃப் ஃபுட். ஏன்னா தட் ஆல்சோ வி சா எஸ்டர்டே. ரொம்ப வந்து
ஒரேடியா டபக்கு டபக்குன்னு உள்ள போய் விழாம இட் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இட்ஸ் சென்ட் இன்சைட். அண்ட் ஸ்டமக்குள்ள போன உடனே அது இந்த சலைவா செக்ரேட்டட் ஓரல் கேவிட்டி. இதுல வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ இதுல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் இருக்கு. இது என்னது சோடியம் அயான், பொட்டாசியம் அயான், குளோரின் அயான் அண்ட் பைகார்பனேட் அயான் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் என்சைம்ஸ், சலைவரி அமிலேஸ் இருக்கு, அப்புறம் லைசோசோம் இருக்கு. எல்லாமே வந்து இந்த ஓரல் கேவிட்டியில போறது சலைவா வழியா. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச் நம்ம சாப்பிட்றதுல வந்து நிறைய ஸ்டார்ச் இருக்கு இல்லையா? மெயினா நம்ம வந்து ஸ்டார்ச், இப்போ ரைஸ் எல்லாம் என்ன ஸ்டார்ச் தானே. ஸோ நம்ம அதில் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 30% இஸ் broken down there. இட்ஸ் கன்வெர்டட் into maltose. கன்வெர்ட் பண்ணிடுறது. எது கன்வெர்ட் பண்றது? சலைவரியில் இருக்கிற அமிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமும் கன்வெர்ட் பண்றது. எப்பன்னா இந்த மாதிரி ஒரு pH பேஸ் இல்ல வந்து இட் கன்வெர்ட்ஸ் ஆப்டிமம். இதில் வந்து பைகார்பனேட் அதெல்லாம் இருக்கிறதுனால ஹைட்ரோலைஸ்டா இருக்கிறதுனால அந்த பிஹெச் பேஸில் வந்து இந்த சலைவரியில் இருக்கிற அமிலேஸ் வந்து இட் கன்வெர்ட்ஸ் ஸ்டார்ச் டு மால்டோஸ். ஒன்லி 30%, எல்லாமே கம்ப்ளீட் கிடையாது. அதை வந்து இன்டூ டைசாக்கரைட் இல்லை கன்வெர்ட் பண்ணி அங்கேருந்து மால்டோஸை கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மியூகோசா ஆஃப் ஸ்டமக்கில் இருக்கிற அந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட் வந்து 3 types ஆஃப் செல்ஸ் இருக்கு. அது நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். மியூக்கஸ் நெக் செல்ஸ்னு ஒன்று, பெப்டிக் ஆர் சீஃப் செல்ஸ்னு ஒன்று, அப்புறம் பெரிட்டல் ஆக்சினிக் செல்ஸ்னு ஒன்று. ஸோ இதில் வந்து என்னன்னா இது வந்து திஸ் செல்ஸ், அந்த ஆக்சினிக் செல்ஸுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வைட்டமின் B12. இந்த வைட்டமின் B12க்கு மட்டும் என்ன அப்படி ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத். இது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியாக வரும், வெஜிடேரியன்ஸ்க்கு கிடைக்காது. ஸோ சப்ளிமெண்ட் எடுத்துட்டு தான் ஆகணும், இல்லைன்னா போன் க்ரோத் இருக்காது, ஜென்ரல் க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஆல்ரைட். இப்போ இதில் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டமக், இதை வந்து இன் மோர் டீட்டெயில் நம்ம எகெயின் நம்ம பார்ப்போம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ திஸ் குவிக்லி நவ். எகெயின் ஐ வில் see that, come back to it and will tell you more in detail. இப்போ இந்த ஸ்டமக்கில் வந்து என்னென்னா அந்த ஃபுட்டு போயிட்டு 4-5 hours இருக்கும். அது என்ன அது இருக்குன்னா அப்படியே சும்மா இருக்காது, இது மிக்சஸ் தரவில்லை. அது கம்ப்ளீட்டாக அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் அதோடலாம் மிக்ஸ் பண்ணி சேர்ன் பண்ணும். சேர்னிங் மூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி இந்த மஸ்குலர் வாலை வச்சுட்டு அது சேர்ன், அதில் வந்து இட் ஃபெசிலிட்டேட்ஸ் அந்த லாங்கிடியூடினல் ஃபோல்ட்ஸ் அதெல்லாம் வந்து தட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபார் சேர்னிங். அதை பண்ணி அந்த ஒரு மாதிரி அது வந்து சேர்ன்டு கடைஞ்ச மாதிரி ஆகிடும். அது பேர் சைம்னு சொல்லுவோம். தட் type of food, the food what is converted by churning is called chyme. அந்த ஃபுட்டை வந்து அப்போ என்ன ஆகும்னு கேட்டோன்னா தட் இஸ் சென்ட் டு, அது வந்து அதில் இருக்கிறதெல்லாம் என்சைம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வருது அப்படிங்கிறத we will see. அதுலேருந்து வந்து it is converted into, அது எல்லாமே அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் இஸ் broken down. ஒன்னொன்னும் தனித்தனியாக என்சைம்ஸ் இருக்கு. ஆல் தோஸ் என்சைம் ஆக்ட்ஸ் ஆன் த பர்டிகுலர் திங். ப்ரோட்டீனுக்கு ஒரு என்சைம், இதுக்கு ஒரு என்சைம், அதுக்கு ஒரு என்சைம், எல்லாத்துக்குமே என்சைம்ஸ் வந்து இட்ஸ் broken down. இட்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த ஃபுட் அண்ட் பிரேக்ஸ் டவுன் ஆல் தோஸ் திங்ஸ் இண்டிவிஜுவலி. அந்த லிப்பிட்ஸுக்கு தனியாக பிரேக் பண்ணும். அதே மாதிரி ஃபேட்டை வந்து பெரிய பெரிய ஃபேட் பார்ட்டிகல்ஸ், ஃபேட் மாலிகூல்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி சின்ன வந்து செல்ஸாக வந்து மாற்றும், சின்ன பீசஸாக மாற்றிட்டு அது வந்து ஃபேட் ட்ராப்லெட்ஸ் மாதிரி மாற்றி ஃபைனலி இட்ஸ் சென்ட் டு த இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைன்லேயும் வந்து இட்ஸ் ஆல் broken down. அதுலேயும் வந்து எவ்ரிதிங் இஸ் broken down and then further broken down I should say, and then it's all absorbed. அதாவது ஈஸியாக அப்சார்ப் பண்ணக்கூடிய மாதிரி ஃபுட் பார்ட்டிகல்ஸை மாற்றும். ஸோ see here, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸ் அண்ட் புரோட்டோஏசஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுல இருக்கும். ஸோ அது வந்து இந்த ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் அண்ட் கார்போபெப்டிடேஸ் அப்படிங்கிறது 2 என்சைம்ஸும் இதில் வந்து தே break this down and then make it to dipeptides மாத்துறது. அப்பதான் அதால வந்து அசிமுலேட் பண்ண முடியும், அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ அதனால
அதே மாதிரி பாலிசாக்கரைட் ஸ்டார்ச் வந்து 30% தானே அது பிரேக் பண்ணி மால்டோஸா பண்ணிருக்கு, பாக்கி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து அமிலேஸ் வந்து இட்ஸ் கன்வெர்டட் இன்டு டைசாக்கரைட்ஸ். ஓகே, அப்புறம் ஃபேட்ஸ் வந்து லிப்பேசஸ்னு ஒரு என்சைம்ஸ் வருது, இன்டெஸ்டைன்ல வருது. ஸோ அந்த என்சைம்ஸ் வந்து ஃபேட்டை வந்து இட்ஸ் கன்வெர்ட்ஸ் டு டைக்ளிசரைட்ஸ் அண்ட் தென் again to monoglycerides. அதனால தான் ரொம்ப ஃபேட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மோனோகிளிசரைட்ஸ் ரேட் ரொம்ப ஹையாக ஆகிடுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஐம் சாரி, அதனால அதான் இட் கீப்ஸ் ஆன் கன்வெர்ட்டிங் இல்லையா? டைக்ளிசரைட்ஸ் அண்ட் மோனோகிளிசரைட்ஸ் வந்து இட்ஸ் கன்வெர்டட். அது ஒரு லிமிட்டுக்கு மேலே மோனோகிளிசரைட் கன்வெர்ட் பண்ண முடியலன்னா இந்த டைக்ளிசரைட் ரேட்ஸ் இஸ் மோர், then உங்களுக்கு வந்து it creates lot of problems. So that's why fat வந்து you have to see what you eat. And then nucleases இந்த pancreatic juicesல இருக்கிறது நிறைய வந்து pancreatic juicesல நிறைய enzymes வருது இல்லையா? It secretes lot of enzymes. இது இன்சுலின் அதெல்லாம் கூட pancreasலேருந்து தான், pancreatic juicesல தான் வரும். ஸோ அது வந்து நியூக்ளியிக் ஆசிட்ஸ் எல்லாம் வந்து nucleases enzyme வச்சு it breaks down and makes into nucleotides and further breaks down to nucleosides. And then இதெல்லாமே வந்து நீங்க வந்து you have to write it down and read children. வேற வழியே கிடையாது. உங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பா இருந்தா கூட இது நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இது பெப்டைட்ஸ் வந்து டைபெப்டேசஸ் அப்படிங்கிற என்சைமால அமினோ ஆசிட்ஸா மாத்துறது. இப்போ இந்த மாதிரி இந்த அமினோ ஆசிட்ஸாக இருக்கும்போது தான் பாடியால் ஈஸியாக அப்சார்ப் பண்ணி அசிமுலேட் பண்ண முடியும். ஓகே, இந்த மால்டோஸுங்கிறத வந்து மால்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இட் கன்வெர்ட்ஸ் இட் இன்டு குளுக்கோஸ். இதை வந்து 2 குளுக்கோஸ், அப்படி குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸை 2 குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் லாக்டோஸை வந்து லாக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இட் கன்வெர்ட்ஸ் இன்டு குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். ஓகே, சக்ரோஸ், இந்த சக்ரேஸ் அப்படிங்கிறது வந்து சக்ரோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா பிரேக் டவுன் பண்ணுறது. அதே மாதிரி நியூக்ளியோடைட்ஸ் வந்து நியூக்ளியோடைடேசஸ் அண்ட் நியூக்ளியோசைட்ஸாக மாற்றி திருப்பியும் எகெயின் இது வந்து இட் ஆக்ட்ஸ் ஆன் திஸ் அண்ட் தென் பிரேக்ஸ் டவுன் இட் டு மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சுகர் ப்ளஸ் பேசஸ். ஆல் தீஸ் ஆர் வாட் டு சே அப்சார்ப்ட் இன்டு த பிளட். ஸோ அதனால தான் நீங்கள் யூ டேக் more and more starches and then more than what pancreas insulin can break, the sugar level in your blood will increase. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டை அண்ட் மோனோகிளிசரைட்ஸை வந்து லிப்பேசஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலாக மாற்றும். ஸோ இதை வந்து என்ன பண்ணால் அந்த ஃபேட்ஸை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் வந்து எவ்ரிதிங் இஸ் அப்சார்ப்ட் அண்ட் தென் இட்ஸ் ஸ்டோர்ட். அந்த குட்டி குட்டி ட்ராப்ஸாக இட்ஸ் கன்வெர்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா மைசிலி that is converted into small fatty droplets. அதை வந்து it's absorbed. What happened once absorbed by the maximum absorption வந்து intestine தான் நடக்கும். I mean small intestine. large intestine ரொம்ப குறைச்சலாக நடக்கும். அதுக்கப்புறம் வேரியஸ் அதர் பார்ட்ஸ்லையும் வந்து வெரி வெரி மீகர் அமௌண்ட், லைக் மவுத்தில் கொஞ்சம் அப்சார்ப்ஷன் இருக்கும், ஈசோஃபேகஸில் கொஞ்சம் அப்சார்ப்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த அப்சார்ப்ஷன் ஓன்லி இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் இட் ஹேப்பன்ஸ். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன ஆகும், அப்சார்ப் பண்ணிவிட்டு தென் ஸ்லோலி தட் வில் பி சென்ட், தட் வில் மூவ் டு த டிஷ்யூஸ். எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோம். That is all the tissues and then they will be used for the function of the particular tissue. So இல்ல பாடி ஆக்டிவிட்டிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும். ரொம்ப ஜாஸ்தி ஆக்டிவிட்டிலாம் இல்லைன்னா அது ஃபுட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், சரி நம்ம வச்சுக்கலாம் பத்திரமா அப்படின்னு. ஸோ அதனால தான் யூ புட் ஆன் லாட் ஆஃப் வெயிட். ஸோ தட் moving the food and whatever broken down and absorbed part food is to the tissues and every other parts is called assimilation. Okay. ஓகே, லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன நடக்கும் அப்படின்னா, லார்ஜ் இன்டெஸ்டைனில் பெருசாக ஒன்றும் டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது.
பட் ஆனால் என்ன ஆகும்னு கேட்டேன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் சம் வாட்டர் மினரல்ஸ் அண்ட் சர்டன் ட்ரக்ஸ் அது மட்டும் நடக்கும். அதுக்கப்புறம் செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ் விச் ஹெல்ப்ஸ் டேரிங் வேஸ்ட். இப்போ வந்து செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் வந்து வாட் எவர் வேஸ்ட் தட் இஸ் பி பாஸ்ட் ஆன் டு த ஏனஸ் அதை வந்து இட் வில் lubricate that so that it will be easy to pass out அப்படிங்கிற மாதிரி. And there will be a stopper, I mean there will be a stopper which will take care that the large intestine once move பண்ணின food it should not come back to the small intestine இல்லையா. ஸோ அதுக்கு there is a stopper. Okay. Okay, that's all about this. Anyway, I will go into that in detail again. இன்னொரு பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதுலேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கலரிஃபிக் வேல்யூ ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிராம். இப்போ நம்ம வாட் இஸ் ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் வந்து எப்படி இப்போ நீங்கள் everything is energy is converted இந்த ஃபுட் கண்டென்ட் எல்லாமே everything is converted to energy இல்லையா ஃபைனலாக. லைக் நீங்கள் வந்து நிறையா ஃபுட்டு சாப்பிட்டாலும் நீங்கள் நல்லா வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து வேர்க்கும் இல்லையா. தட் மீன்ஸ் என்ன, ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் இன் த பாடி. ஸோ வாட் எவர் யூ ஹவ் ஸ்டோர்ட் ஆர் ஈட்டன் அண்ட் ஸ்டோர்ட் எவ்ரிதிங் இஸ் பின் யூட்டிலைஸ்ட் அண்ட் கன்வெர்டட் இன் டு ஹீட். ஸோ அதனால் நம்ம அந்த ஹீட் எனர்ஜியோட அந்த மெஷரில் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இட்ஸ் ஆஃபன் மெஷர்ட் அஸ் கேலரி ஆர் ஜவுல். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ என்னென்னா நமக்கு வந்து வாட் டு வி நோ ஒன் அதாவது ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரைஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 1 grams ஆஃப் வாட்டர் பை 1 degree C. அதை வந்து 1 calorie ஆர் அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம calculate பண்ணுவோம். So the actual amount of energy combustion of 1 gram of food is the physiologic value of food. So the gross calorie of carbohydrates, protein, fats எல்லாம் வந்து இப்போ 4.1 kilocalories. இப்போ kilocaloriesனால் நமக்கு வந்து என்ன ஏன்னா இப்போ வந்து that is a very 1 gram of water by 1 degree C that will be very amount will be very small இல்லையா. அப்போ நம்ம 1 gram நம்ம 1 gram நம்ம வந்து we will be have to calculate for a very large amount. ஸோ அதனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னா 1 kilogram வந்து நம்ம வச்சுக்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 1 gram they are calculating for 1 kilogram. அப்போ என்ன ஆகிடுறதுன்னு கேட்டாங்கக்க யூ ஹாவ் டு டாக் அபவுட் 1 kilocalories per gram அந்த மாதிரி calculate பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் தே calculate. இதெல்லாம் வந்து என்ன 4.1 kilocalories per gram வந்து 5.65 kilogram. இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்ஸுக்கு நம்மளுடைய மெஷர். ஸோ 4 kilocalories per இதெல்லாமே வந்து இஸ் ரெஸ்பெக்டிவ் வேரஸ் தேர் ஃபிசியலாஜிக்கல் வேல்யூஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து வாட் இஸ் இ சேயிங் இஸ் இட்ஸ் calculated by calories and joules. That's a unit of heat. அவ்வளோதான். That's all you have to know. ஓகே, இங்கே பாருங்கள் இன்னொன்று ஹவு இட் இஸ் அப்சார்ப்ட். ஸோ இப்போ வந்து மவுத்தில் வந்து சர்டன் ட்ரக்ஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் மியூகோசா ஆஃப் மவுத். சில்ட்ரன் ஐ am getting a call. 1 second அப்படியே இருங்க, நீங்கள் இங்கே போயிடாதீங்க. அதை வந்துட்டு I'll come now. Okay. Just all right. See children, இப்போ இந்த certain drugs coming in contact அதெல்லாம் வந்து மவுத்து
and the lower side of the tongue are absorbed into the blood capillaries lining them. அதுலேயே மவுத்லேயே கொஞ்சம் அப்சார்ப்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டமக்கில் எப்படி வரும்? அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், சிம்பிள் சுகர்ஸ் அண்ட் ஆல்கஹால் எக்ஸெட்ரா டேக்ஸ் பிளேஸ் இங்கே ஸ்டமக்கில். அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் பாருங்கள் எவ்வளோ அப்சார்ப் ஆகுதுன்னு. பிரின்சிபல் ஆர்கன் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். டைஜஷன் இஸ் கம்ப்ளீட் ஹியர். இங்கே தான் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகி டைஜஷன் கம்ப்ளீட்டாக எவ்வளோ மினிமம் லென்த்துக்கு நம்ம எல்லாம் பிரேக் டவுன் பண்ண முடியுமோ பண்ணி அதை அப்சார்ப் பண்ணுறது. அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன் சச் அஸ் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் அப்சார்ப்டு த்ரூ த மியூகோசா into the blood stream and lymph. அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், சம் மினரல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இவ்வளோ தான் மொத்தமாக நமக்கு absorption. As I told you, small intestine is the major portion where the absorption takes place. But கொஞ்சம் மவுத்தில், கொஞ்சம் ஸ்டமக்கில், கொஞ்சம் லார்ஜ் இன்டெஸ்டைனில் எல்லா இடத்துலையுமே கூட கொஞ்சம் அப்சார்ப்ஷன் நடக்கும். After the absorption, it is taken into the tissues for further activities. நம்ம வந்து இப்போ எனர்ஜி வேணும் அப்படின்னா, இப்போ ரொம்ப பசிக்கும் போது யூ ஃபீல் வெரி டயர்ட், ஸோ யூ ஹாவ் டு ஈட் ஃபுட். அந்த ஃபுட் இஸ் கன்வெர்டட் இன் டு ஸ்டார்ச்னு வச்சுக்கோங்க. that gives lot of energy இல்லையா? எனர்ஜிங்கிறது என்ன? பேசிக்கலாக வந்து that is converted into heat energy. You can do lot of work and then to do work you need energy. அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு it's moved to the tissues. So that is assimilation. All right. இப்போ வந்து டிஸார்டர் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் கொஞ்சம் இருக்குது. ஜாண்டிஸ்ங்கிறது வந்து லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்ததுன்னா ஜாண்டிஸ் வரும். வாமிட்டிங் வந்து ஸ்டமக் அப்செட் இருந்தது, ஸ்டமக் சரியாக வந்து டைஜஷன் சரியாக இல்லை அப்படின்னா வரும். எகெயின் டயரியா இஸ் ஆல்சோ ஒன் வாட் டு சே, இட் மே ஹேப்பன் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். இன்ஃபெக்ஷன்னால இருக்கலாம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் இன்டைஜஷன், சரியாக டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது. டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெவியாக நீங்கள் சாப்பிட்டீங்க, அதால் டைஜஸ்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம். ஸ்டமக்கு வந்து அதை வந்து அவர் சிஸ்டம் இஸ் ரெஃப்யூசிங் டு டேக் இட் இன்சைட் அப்படின்னா டயரியா வரலாம். கான்ஸ்டிபேஷன் ஆல்சோ சேம் திங். லைக் அந்த கொலானில் மூமெண்ட், பால் மூமெண்ட் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். பிகாஸ் the whatever the waste or fecal matter is not able to travel smooth to the anus and be pushed. அதனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம். இன்டைஜஷன், அகெயின் the food what you eat is not able to be broken down. ரொம்ப ஹெவியாக இருக்குது ஆர் உங்கள் சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் வரும். தட் மே பி பிகாஸ் ஆஃப் ஃபுட் பாய்சனிங், ஆங்ஸைட்டி இருக்கலாம். தட் மே பி ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீசன். ரொம்ப மென்டலாக நீங்கள் ரொம்ப ஒரிடாக இருக்கீங்க, ஆங்ஸைட்டியாக இருக்கீங்க, எக்ஸாமுக்கு படிக்கணுமே, எக்ஸாம் எழுதணுமே, அதெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பசிக்காது. செகண்டு பசிச்சாலும் உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது. பிகாஸ் யூ ஆர் மென்டலி ஒரிட் அப்படிங்கும்போது என்ன ஆகும், உங்களுடைய ஹார்ட்டில் வந்து பிரெயினுக்கு நிறைய பம்ப் பண்ணும் பிளட்டு. ஸோ அந்த பிளட்டெல்லாம் பிரெயினுக்கு பம்ப் பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்டமக்குக்கு எப்படி பிளட்டு, போதுமான பிளட்டு பம்ப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு டைஜஷன் வந்து கர்ப் ஆகும். ஸோ அனதர் திங், ஓவர் ஈட்டிங். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் தட் டைம் ஃபார் டைஜஷன். இல்லாமல் போனால் இன்டைஜஷன் வரும். அப்புறம் ரொம்ப ஸ்பைசி ஃபுட், எப்பவுமே ஆயில் ஸ்பைசி ஃபுட்லாம் ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா தட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு டைஜஸ்ட். சம்டைம்ஸ் சிஸ்டம் வந்து ஒருத்தரோட சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம காமனாக இதுதான் ஸ்டமக்கு, இதுதான் ஃபீஸோபேக், எல்லாம் நம்ம சொல்கிறோம், எல்லா ஆர்கனும் எல்லாருக்கும் இருக்குன்னாலும் ஒருத்தருடைய பாடியோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு என்சைம்ஸ்லாம் செக்ரீஷன்லாம் நார்மலாக இருக்கும். ஒருத்தருக்கு சில பேருக்கு இந்த ஒரு என்சைம் நிறையா வரும், ஒரு என்சைம் குறைச்சலாக வரும். ஸோ கூட கரைச்சா அந்த மாதிரி வரும்போது டைஜஷன், எவ்ரி திங், அக்செப்டன்ஸ் எல்லாமே மாறும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, சில பேரெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, பட் ஸ்டில் டக்குன்னு மெட்டபாலிக் ரேட் ஹையாக இருக்கும், டக்குன்னு டைஜஸ்ட் ஆகிடும், அது உடனே பசிக்கிறதும்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் கூட அவங்களுக்கு இன்னும் ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. தட் இஸ் பிகாஸ் அவங்க சில பேருக்கு டைஜஸ்ட் சிஸ்டம் பை பர்த்தே கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பீப்புள் டு பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எல்லாமே. ஸோ எதையுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாதுன்னா கூட அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். திஸ் இஸ் தி நார்மல் ரூல், அவ்வளோதான். Okay, so with this the chapter ends. I am taking you to the PowerPoint presentation now. All right children, இது வந்து just நம்ம வந்து quick-ஆ we have gone through that.
லிட்டில் மோர் இன் டீடைல் வி வில் கோ த்ரூ. எத்தனை நம்ம டீடைலா போனாலும் மேட்ரு இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இது வரலாம் எல்லாமே புரிஞ்சுதா? Understood, ma'am. Very good. So I am going to take you to the PowerPoint presentation. Good evening, Jyoti. உங்க பொண்ணு எப்படி வந்திருக்கா பாருங்க. நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்சிஆர்டியில் பண்ணேன் அப்படின்னா, என்னால் இந்த பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஐ கான்ட் யூஸ் மை பென் அண்ட் இல்லஸ்ட்ரேட். ஸோ அதனால என்னால் ஐ கேன் ஒன்லி யூஸ் அ கர்சர் அண்ட் ஷோ யூ. ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து அந்த டைஜஷன் ஆஃப் ஃபுட் ஆல்ரெடி வி ஹவ் சீன். இப்போ வந்து திருப்பி சொன்னதே தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இது என்ன பண்ணுவோம்னா, இது வந்து டைஜஷன் கன்வர்ஷன் காம்ப்ளெக்ஸ் இன்சால்யூபிள் வந்து சிம்பிள் அண்ட் அப்சார்பிள் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டைஜஷன். ஓகே, ஸோ இது வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த மெக்கானிக்கல் ஆர் யூ கேன் சே மெக்கானிக்கல் ப்ராசஸ். அது என்ன? மாஸ்டிகேஷன்னா சூயிங், டீக்ளூகேஷன் அப்படின்னா ஸ்வாலோயிங், அப்புறம் வந்து பெரிஸ்டாலிஸ் அப்படின்னு சொன்னால் வேவ்லெட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட், தான் இந்த போலஸ் அப்படிங்கிறத வந்து to sending it inside the pushing and sending it inside the stomach. அந்த மூவ்மெண்ட், அந்த வேவ்லெட் மூவ்மெண்ட் அப்படியே உள்ள தள்ளும், அப்படியே ஆடி உள்ள தள்ளும். இல்லாட்டா அது சும்மா அப்படி ஃபுட் நம்ம வந்து அப்படி நம்ம நிறைய சாப்பிடும்போது அது உள்ள போகாது இல்லையா? ஸோ அதனால தட் மூவ்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல். ஆல்ரைட். இந்த பக்கல் கேவிட்டியில் வந்து ஸ்டார்ச் ஒன்லி தான் டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒன்லி 30% ஆஃப் த ஸ்டார்ச் தான் டைஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும்? பயாலின், அதாவது செலைவரி அமிலேஸ்னு ஒன்று இருக்கு, தட் கன்வர்ட் ஸ்டார்ச். அதாவது பாலிசாக்கரைடை வந்து டைசாக்கரைடா மாற்றும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன்டு, இதில் வந்து நிறைய என்சைம்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இந்த என்சைம்ஸ் வந்துலாம் வந்து உங்களுக்கு நீட்டில் வரலாம் கொஷின்ஸ். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வர பேரெல்லாம் வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு கிளாஸ்லையும் நான் சொல்கிறேன், மெயின்டைன் அ ஃபைல், சாப்டர் வைஸ் ஃபைல் மெயின்டைன் பண்ணுங்க. அதில் வந்து A4 ஷீட்ஸோ இல்லை நோட் புக்கோ, நீங்கள் அந்த ஃபைலுங்கிறது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணால் இருக்கலாம். சாதாரண நோட் புக் பண்ணிக்கோங்க, இல்லை டெய்லிஸ். இப்போ நியூ இயருக்கு வந்து டெய்லி கேலண்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதில் ஒரு கேலண்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் கூட வச்சுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட் மேத்ஸுக்கும் வச்சுக்கலாம், நீங்கள் பயாலஜிக்கும் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு பேஜில் வந்து ஒரு சாப்டருக்கு ஒரு 3-4 பேஜ் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஃபார்முலாஸ் அண்ட் வாட் எவர் தியரம்ஸ் என்ன இருக்குது அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. ஏன் அப்படி சொன்னா, லாஸ்ட் மினிட்ல டு கோ த்ரூ தட் மறந்து போகாமல் இருந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போதே நீங்கள் மறக்க மாட்டீங்க, நல்லா புரிஞ்சிடும். அப்படியே உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இந்த நர்வஸ்னஸ்ல மறக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ திஸ் புக்கை. பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க லாஸ்ட் மினிட்ல. நெவர் கோ த்ரூ த புக், யூ ஷுட் பி தரோ பை தென். அப்படி இல்லை நாம எதையான கோ த்ரூ பண்ணிட்டே ஆகணும்னா டேக் திஸ் நோட் புக் அண்ட் தென் இந்த ஃபைலை பார்த்து நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் மினிட்ல. ட்ரை திஸ் மெத்தட். ஓகே சில்ட்ரன், ஆல்ரைட். இப்போ வந்து இந்த சலைவரி அமிலேஸ், இந்த சலைவரி அமிலேஸ்ல வந்து இது என்ன பண்ணும்னா, திஸ் இஸ் அன் என்சைம். இது வந்து இதோட pH வந்து 6.8. அந்த அதாவது மேக்ஸிமம் pH வந்து 6.8. இந்த pH மீடியம்ல இந்த என்சைம் வந்து அதோட ஸ்டார்ச் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸ் அண்ட் ஐசோமால்டோஸாக கன்வெர்ட் பண்ணி அதோட வந்து லிமிட் டெக்ஸ்ட்ரின்ஸாக வந்து மாற்றுறது, பிரிக்கிறது. இட்ஸ் பிரேக்கிங் இட் டவுன். ஓகே, அங்கே வந்து கொஞ்சம் அந்த ஸ்டார்ச் இஸ் ஆல்சோ அசிமிலேட்டட். வி சா தட். அதுக்கப்புறம் ஸ்டமக்கில் என்னது, ஸ்டமக் ஸ்டோர்ஸ் ஃபுட் ஃபார் 4-5 hours ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். வச்சு அதை வந்து சேர்ன் பண்ணணும்னா எப்படி சேர்ன் பண்ணணும்? கேஸ்ட்ரிக் ஜூஸோட சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொடன்னு அதை ஆட்டி கல்லோரல் மாதிரி ஆட்டி அதை நல்லா சேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி இன்டு ஆசிடிக் பேஸ்டி. அது வந்து இட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஆசிடிக் பேஸ்டி. ஏன்னா அதில் HCl இருக்கு. கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல நிறைய வந்து ஆசிட் பேஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்று போன கிளாஸ்லயே. அதை வந்து நமக்கு வந்து நியூட்ரல் பண்றதுக்காக பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் ஆல்கலைனு, பைல் ஜூஸும் ஆல்கலைன் அப்படின்னும் நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கு பேர் வந்து சைம்.
அண்ட் தென் இதுல வந்து என்ன ஆகுதுன்னா பெப்சினோஜன் அது வந்து இன்ஆக்டிவா இருக்கிறது HCl வந்து பெப்சினா அதை கன்வெர்ட் பண்றது அதுல இருக்கிறத, அதாவது சைல்ட்ல இருக்கிறது கிடையாது, இந்த பெப்சினோஜனை வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த பெப்சின் வந்து என்ன பண்ணும்னு கேட்டா இந்த புரோட்டீன் நம்ம சாப்பிடுற புரோட்டீனை வந்து that will act on the protein and then break it down to proteases and peptones. அதான் மாத்துறது. ஓகே, பெப்டோன்ஸ்ங்கிறது பெப்டைட்ஸ் வாட் எவர், அதான் மாத்துறது. ஓகே, ஸோ இந்த HCl பேசிக்கலி என்ன பண்றதுன்னா இந்த இன்ஆக்டிவ் பெப்சினோஜனை வந்து பெப்சினை மாத்தி அந்த பெப்சின் ஆக்சுவலா வந்து இந்த HCl இஸ் நாட் ஆக்டிங் ஆன் த ப்ரோட்டீன் டைரக்ட்லி, but it is activating the enzyme pepsinogen and then making it to active pepsin amati, and the pepsin is acting on the protein and then breaking it down. Right, so அந்த மாதிரி நிறைய enzymes நீங்க பாத்தீங்கன்னா actually it's not acting directly on the food, it's activating some other enzyme and then that enzyme will in turn break down the food. அதே மாதிரி இன்ஃபென்ட்ல வந்து என்ன ஆகும்னா ப்ரோரெனின் inactive இருக்கிற ப்ரோரெனின் இஸ் activated as renin by HCl. அப்புறம் இந்த ரெனின் breaks down the milk proteins to paracasein அப்படிங்கிறது அந்த மில்க் ப்ரோட்டீனை வந்து ரெனின் வந்து பிரேக் டவுன் பண்ணும். அதே மாதிரி அந்த paracasein-ங்கிறது வந்து கால்சியம் பேஸ்ல வந்து இட்ஸ் CA paracasinate அப்படிங்கிறது இட்ஸ் கர்ட் மாதிரி அதை வந்து பிரேக் டவுன் பார்த்துருது. அது வந்து அகெயின் பெப்சின் ஆக்ட்ஸ் ஆன் தட் அண்ட் தென் சேஞ்ச் இட் டு பெப்டோன்ஸ். ஏன் இவ்வளோ கஷ்டப்படனா மில்க் ப்ரோட்டீன் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு HClலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, நமக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அண்டு என்சைம்ஸ் எல்லாம் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. And milk acids is very difficult to digest. அதனால வந்து so many stages of breaking down is essential for infants. அவங்களுக்கு மெயின் ஃபுட் தானே, ஃபுட்டே மில்க் தானே, அதனால. அண்ட் தென் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து டியோடினமில் வந்து அந்த சைம் இஸ் மிக்ஸ்டு வித் பைல் ஜூஸ், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்டெஸ்டைன் ஜூஸ். ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைல் ஜூஸ் என்ன பண்ணுறது, இந்த ஃப்ளாட் குளோபியூல்ஸில் பைல் ஜூஸ் வந்து சேர்ந்து அண்ட் தென் இட்ஸ் broken down, the fat வந்து இட்ஸ் broken into small droplets மாதிரி, but that is called மெசிலிஸ். இது பாருங்க, மெசிலிஸ் ஆர் ட்ரைனி droplets மாதிரி மாத்துறது இந்த ஃபேட்டை. ஓகேவா, ஸோ அந்த இட் ப்ரொவைட்ஸ் லார்ஜ். இதில் வந்து நமக்கு ஸ்டமக் வந்து சின்னதாக இருக்குது, அது வந்து இட்ஸ் நமக்கு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து இட்ஸ் வெரி லாங், நல்ல எப்படி சொல்கிறது, அது வந்து மடங்கி 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 ஆக்சுவல் லென்த் நிறையா இருக்குது, அதில் நிறைய ஏரியா கிடைக்கிறது அதெல்லாம் பண்ணுறதுக்கு, அந்த ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. தட்ஸ் வை ஆல் த ஃபேட் அண்ட் எவ்ரி திங் இஸ் ப்ரோக்கன் டவுன் இன்சைட் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த பைல் ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் லிப்பேஸ். லிப்பேஸ் ஆக்டிவேட் பண்ணால் இந்த லிப்பிட் எல்லாம் வந்து அது பிரேக் டவுன் பண்ணும். ஸோ ஆக்சுவல் ஆஃப் இப்போ பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் என்ன பண்ணும், பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் வந்து அமிலோப்சின் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறோம், ஹைட்ரோலைசிஸ் ரிமைனிங் ஸ்டார்ச் இன்டு டைசாக்கரைட். அவள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டார்ச்சும் பிரேக் டவுன் பண்ணலை இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ச்சஸ் வில் பி இருக்கு. சி, நீங்க உங்களுக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், என்னது எப்போ பார்த்தாலும் ஸ்டார்ச் அப்படி இல்லை. ஸ்டார்ச் கம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். ரைஸ்லேருந்து வர ஸ்டார்ச் வேற, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வர ஸ்டார்ச் வேற, வேற கடலையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட்றீங்கன்னு சொன்னா அதுலேருந்து வர ஸ்டார்ச் வேற, எல்லாத்துலேயுமே ஸ்டார்ச் இருக்கு. ஸோ ஒரு விதமான ஸ்டார்ச் அப்படிங்கும்போது அது காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம், பெரிய லாங் பிக் மாலிக்யூலாக இருக்கலாம் இல்லையா, பயங்கர மேக்ரோ மாலிக்யூலாக இருந்தால் இதுக்கு வந்து சாதாரணமாக வந்து வறுக்கக்கூடிய என்சைம் பத்தாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் தேவைப்படும். ஓகே, அதனால தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் ஸ்டார்ச்சஸ் ப்ரோக்கன் டவுன், அதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த எகெயின் இந்த அமிலோப்சினும் வந்து என்ன பண்ணுறது, ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸ் ப்ளஸ் ஐசோமால்டோஸ் லிமிட் டெக்ஸ்டினா வந்து பிரேக் டவுன் பண்ணுறது. அண்ட் தென் ஆக்ஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் என்னது, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இலஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க. ட்ரிப்சினோஜன் அப்படிங்கிறத வந்து என்டிரோகினின் அப்படிங்கிறத வந்து ட்ரிப்சினா ஆக்டிவேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா
கைமோட்ரிப்சினோஜின் அப்படிங்கிறத வந்து ட்ரிப்சின் வந்து இப்போ இந்த ட்ரிப்சினோஜினை வந்து ட்ரிப்சினை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரிப்சின் வந்து ட்ரிப்சினோஜினை வந்து கைமோட்ரிப்சினா ஆக்டிவேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ப்ரோ பெப்டிடேஸ்ங்கிறத வந்து கார்போபெப்டிடேஸாக அதை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து இப்போ இந்த மூணும் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுது. அந்த ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் அண்ட் கார்பாக்சி பெப்டிடேஸ் இந்த மூணும் சேர்ந்து புரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸ் அண்ட் புரோட்டோஏசஸை வந்து பிரேக் டவுன் பண்ணும் டைபெப்டைட்ஸாக. இப்போ அதுக்காக தான் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி இப்போ இந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆக்டிவேட் ஆகி பிரேக் டவுன் ஆகி தென் இட் ஆக்ட்ஸ் ஆன் த ப்ரோட்டீன், பெப்டோன்ஸ் அண்ட் புரோட்டோஏசஸ் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணி தென் இட் இஸ் broken down to dipeptides. அண்ட் தென் ஃபேட்ஸில் வந்து இந்த லிப்பேசஸ் இங்கே வந்து இந்த பைல் ஜூசஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பைல்ஸ் ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் லிப்பேஸ்னு பார்த்தோம் இல்லையா. லிப்பேஸ் வந்து ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணோம். ஸோ ஃபேட் வந்து லிப்பேசஸ் ஆக்ட் பண்ணி that's broken down to diglycerate, then again that is further broken down to monoglycerates. அதுக்கப்புறம் நியூக்ளியிக் ஆசிட் வந்து நியூக்ளியேசஸ் என்சைம்னால நியூக்ளியோடைட்ஸாக மாறுறது. சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் இது கன்ஃபியூசிங்காக இருக்கும். எதை பிரேக் பண்ணுறது, எதை மாற்றுறது, எது என்சைம் எது இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். பட் யூ ஹேவ் டு ஸ்டடி சில்ட்ரன். வேறு வழியே இல்லை. யூ கான்ட் எஸ்கேப் திஸ். பட் கெமிஸ்ட்ரியில் இதெல்லாம் விட பெருசாக நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா. ஆல்ரைட். ஆக்ஷன் ஆஃப் இன்டெஸ்டினல் ஜூஸ் என்னது? டியோடினம் இன்டெஸ்டினல் என்சைம்ஸ் ஆன் தீஸ் ஆக்ட் ஆன் தீஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பாருங்க. இப்போ டைபெப்டைட், மால்டோஸ், லாக்டோஸ், அக்ரோஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம இன்டெஸ்டினல் ஜூஸில் வந்து இது இந்த பிரேக் அண்ட் டவுன் ஃபர்தராக தே ஹேவ் டு பிரேக் இட். இப்போ இதை எப்படியே வந்து அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ அப்சார்பிங் டைம் மோடுக்கு கொண்டு வரணும். இப்போ இதை திருப்பி ஃபர்தராக அதை பிரேக் டவுன் பண்ணினா தான் முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், இந்த டைபெப்டைட்ஸை வந்து டைபெப்டிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து பிரேக் பண்ணி அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அதே மாதிரி மால்டோஸை வந்து மால்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து 2 குளுக்கோஸ், நம்ம படித்தாலே குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், ஸோ அதுதான் 2 குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். அதை அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும். தென் லாக்டோஸை வந்து லாக்டேஸ் பிரேக் டவுன் பண்ணுறது, சக்ரோஸை சக்ரேஸை, நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியோசைட்ஸ், ட்ரைக்ளிசரைட்ஸ், மோனோக்ளிசரைட்ஸ் எல்லாமே ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால், சுகர் பேசஸ், நியூக்ளியோசைட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக திஸ் இஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டு தென் இட் இஸ் அப்சார்ப்ட். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து தட் வி நோ வி சா. இது வந்து மியூக்கஸ் அண்ட் இது lubricating and then it's thrown out. Okay, இப்போ வந்து the digestive activities in gastric and intestinal secretion லாம் வந்து it's controlled by neural and hormonal mechanism. nerve உங்களுக்கு நம்மளே பார்த்தோம் இல்லையா, nerve network வந்து அதில் இருக்கு, இந்த இன்டெஸ்டினல் வால்லையே இருக்கு. ஸோ நர்வ் அண்ட் ஹார்மோனல் இது வந்து இன்சுலின்லாம் ஹார்மோன் தானே. ஸோ அதெல்லாம் வந்து அதோட மெக்கானிசம் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் த டைஜஷன். ஓகே, அண்ட் தென் த சைட், ஸ்மெல், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாசனை வருது, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஸ்மெல் பண்ணுறீங்கன்னா இம்மீடியட்லி யூ வாண்ட் டு ஈட் இட். ஸோ அப்போ வந்து இம்மீடியட்டாக ஆல் த ஃபுல் digestive system is triggered and it start acting, கொஞ்சம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு பசிக்கும் சாப்பிடணும் போல தோணும். பிகாஸ் தட் இஸ் ஒன் வே ஆஃப் திஸ். பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னா சாப்பிடணும் போல தோணும், நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கு, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குனாலே யூ ஃபீல் லைக் ஹேவிங். ஸோ தட் மீன்ஸ் டைஜஸ்ட் சிஸ்டம் இஸ் ஆக்டிவேட்டட், அவ்வளோதான். And gastric and intestinal mucosa secretes digestive hormones. So absorption வந்து how this absorption happens. இது வந்து active and passive mode வந்து diffusionல நடக்கலாம், facilitated diffusionல நடக்கலாம். இது வந்து என்ன சொல்றது, from higher gradientல தான் நடக்கும், higher concentration to a lower concentration அந்த மாதிரி தான் போகும். Then passive absorption நடக்கும், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அதில் வந்து வித் எனர்ஜி ஏடிபியோட நடக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் வந்து ஆல் தோஸ் திங் வாட் எவர் இஸ் broken down completely is been absorbed.
அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் ஆஃப் லிப்பிட் வந்து mono cannot be absorbed directly as they are water insoluble. either lipids are not water soluble இல்லையா? ஸோ அதனால வந்து அவங்க அதனால தட்ஸ் வை தே இது வந்து bile salts and phospholipids convert them into small spherical water soluble droplets. அதையும் நம்ம பார்த்தோம். மெசிலஸ் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி தென் இட் இஸ் அப்சார்ப்ட் பை ஃபெசிலிட்டேட்டட் அப்சார்ப்ஷன் வழியாக நம்ம அதை அப்சார்ப் பண்ணோம். That's all, children. I think I have covered everything. Disorders of digestive system. Are you all there, children? Shall we go through this quickly? Yes, ma'am. All right. Do you have 5-10 minutes time? ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா முடிச்சிடலாம். Alright. Jaundice வந்து the jaundice skin and eye turns yellow. இங்க பாருங்க, ஸ்கின்னும் ஐயும் yellow ஆச்சுன்னா அது jaundice. That is because bile pigment depositionனால அப்படி ஆகும். அதுக்கு காரணம் வந்து liver damage ஆகுது. Disorder of digestion வந்து vomiting sensation அது வரும். That is controlled by medulla oblongata. Okay. And then diarrhea. Diarrhea வந்து frequent elimination of watery fecuses. That is it reduces the absorption of food அதுக்கு அதுவும் that is also அது எது ஆகுதுன்னா nothing happens just by one reason. because several factorsனால தான் something goes wrong. ஸோ அதனால வந்து ஆன ஓவரால் லெவல்ல தான் நம்மளால சொல்ல முடியும். கான்ஸ்டிபேஷன்ங்கிறது மெனி ஃபேக்டர்னால வரும், நாட் ஜஸ்ட் பை ஒன். அதனால தான் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக டயரியா கான்ஸ்டிபேஷனுக்குலாம் இதுதான் ரீசன்னு சொல்ல முடியாது. Infrequent elimination of dry stool, and it is due to decreased peristalsis in the colon. Peristalsis-னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? நம்ம பார்த்தோம் இப்போ. Muscular movement bond. Very good. So இது வந்து indigestion வந்து condition leading to feeling on fullness due to improper digestion. அதான் as I told you, we saw several reasons. நிறைய சாப்பிட்டாலோ இல்லை உங்களால பிரேக் டவுன் பண்ண முடியாத மாதிரி ஹெவியா ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸே ரொம்ப ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா தட் வில் பி பிரேக்கிங் டவுன் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயே ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஃபுட் வந்து மூவ் ஆகாது ஈஸியாக. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும்போது கேன்சர் கூட வரலாம். ஸோ அதனால் வந்து இன்டைஜஷன் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் இன்டைஜஷன் வந்து பெர்சிஸ்ட் ஆனால் தென் யுவர் ஹெல்த் வில் டெஃபினெட்லி இஸ் டேக்கன் ஃபார் அட் ஆல். ஓகே. ஃபுல்னஸ் அதுக்கப்புறம் இட் இஸ் டியூ டு ஆங்ஸைட்டி, இன்ஆடிக்குவேட் என்சைம் செக்ரேஷன் இருக்கு இல்லைன்னா, ஃபுட் பாய்சனிங் ஆனால், ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா, ஓவர் ஈட் பண்ணால், ஆல் தோஸ் திங்ஸ் வில் கிரியேட் திஸ் ஒன். அதுக்கப்புறமா டிசார்டர் ஆஃப் டைஜஷன் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படி இருக்கு. அப்படின்னா சின்ன வயசுல வந்து ப்ராப்பர் ப்ரோட்டீன் ஃபுட், அதாவது மதர்ஸ் மில்க் இல்லாமல் சப்ஸ்டியூட்டட் ஃபீடு கொடுக்கும்போது அதில் வந்து ப்ரோட்டீன் லோ ப்ரோட்டீன் ஹை ஃபேட் ஆர் ஹை ஸ்டார்ச் டயட் அந்த மாதிரி நம்ம கொடுத்தா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மெராஸ்மஸ் அண்ட் குவாஷியார் கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும், ஒரு டிசீஸ் வருது. தட் இஸ் கால்ட் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து சின்ன வயசுல வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். தட்ஸ் வை சில்ட்ரன் ஆர் ஃபெட் மெயின்லி ஆன் மில்க். மில்க்ல ஹை ப்ரோட்டீன் டயட் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் சில்ட்ரன். So was this session useful today? We have completed the chapter digestion and absorption. நீங்க வந்து please go through the chapter now this weekend. Come back to me if you have any questions. Yes. மேம் இந்த பிபிடி பிடிஎஃப் அனுப்புவீங்களாங்க மேம்?
பிபிடி வேணுமா? நான் அனுப்புறேனே. ஸ்டார்ட் பண்றேன் குரூப்ல. ஆக்சுவலா நான் ப்ரிப்பேர் பண்ணதில்ல. I took it from the net, but anyway I will share it to you. ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். Yeah. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து என்ன எடுக்கணும் ஏதாவது பர்டிகுலரா உங்களுக்கு இருக்கா இல்ல நான் என்ன எடுக்கணும் சொல்லுங்க. மேம் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் கிளாஸ். என்னம்மா திருப்பி சொல்லுங்கம்மா. மேம் செல் பயாலஜி அண்ட் பயோமெடிக்கல்ஸ்ல இருந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப். செல் த யூனிட் ஆஃப் லைஃபா? எஸ் மேம். ஓகே, ஐ ரீசன்ட்லி டுக் தட் சாப்டர் இல்லையோ? நீங்க G1 பேஸ் G2 பேஸ் அந்த சாப்டர் எடுத்தீங்க மேம். அப்படியா? ஓகே, ஆல் ரைட். I will have a special class for you, and anybody wants to join also, you can, you all can join, children. We will have a separate class for Santosh, and whoever wants to join the class, you can join for another session of Cell, the Unit of Life. And then anything else you want for the next class? மேம் Yes. பிளான்ட் பிசியாலஜில இருந்து எதை எடுத்தீங்களா மேம்? Plant physiology, ah? எஸ் மேம். Plant physiology la நம்ம அந்த plant physiology, I think we did transport in plants எடுத்தோம் இல்லையா? எஸ் மேம். ரெஸ்பிரேஷன் எடுத்தீங்களா? எடுக்கலாமே. நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கட்டுமா ரெஸ்பிரேஷன்? எஸ் மேம். Okay, we will do respiration in plants, and before that we can also do the cell, the unit of life. I will decide on a day when I am free, and then I will ask sir to put it on the group. Okay. சில்ட்ரன், ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் நம்ம வந்து இனிமே வந்து இந்த 7:30 செஷன் வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அதில் ஏதாவது உங்களுடைய ரிமார்க்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். பிகாஸ் அது வந்து ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதுவும் நீங்கள் இதில் போடுங்க, நம்ம குரூப்லேயே போடுங்க. ஒன்றும் இப்போ உடனடியே சொல்ல வேண்டியதில்லை. இன்ஸ்டெட் ஆஃப் 6:30 we thought we will keep move to 7:30. So if you think it's fine, we will do that. இல்லைன்னா பார்ப்போம். I am just waiting for your response on that. Okay madam, thank you madam. அவங்க let them think, and then we'll talk. Okay, thank you. We'll let you know. Thank you, sir. Okay, I will let you know.